என்னோட பேர் வேல்முருகன். அரியாங்குப்பம் பதஞ்சலி யோகா பயிற்சி மையம் நடத்தி வருகிறேன். எங்களை இப்பர் மருத்துவமனையில் மருத்துவத்திற்காக சேர்ந்துள்ள ஒருவர், அவருடைய 2 பிள்ளைகள், மனைவி மற்றும் மற்றவர்கள் சந்தித்து அங்கே மருத்துவமனையில் 2வது பிள்ளைக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி மருத்துவத்துக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளோம் என்று கூறினார்கள். முதல் மகன் படிப்புக்கும் கூட வைத்திருப்பதற்கும் அவர்களால் முடியாத சூழ்நிலையும் உள்ளது. அவர்கள் மனைவியும் தற்போது அவர்களுடன் கூடவே இருந்து வருகிறார். எனவே பிள்ளை படிப்பதற்கும் அந்த பிள்ளைக்கு மருத்துவம் செய்து கொள்வதற்கும் வசதி வாய்ப்புகள் இன்றி அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே அந்த முதல் பிள்ளையை திருவண்ணாமலையில் ஒரு போர்டிங்கில் சேர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். மேற்கொண்டு அவர்கள் மருத்துவ உதவிக்கும் அந்த பிள்ளைகள் படிப்பதற்கும் எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செய்து வருகிறோம். இதை பார்க்கும் தங்களால் இயன்ற உதவிகளை மேற்கொண்ட எண்ணிற்கு தொடர்பு கொண்டு மருத்துவம் செய்து வரும் அவர்களுக்கு உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ராஜேஷ்குமார். என்னுடைய குழந்தைக்கு கிட்னி ப்ராப்ளம். நாங்கள் இப்போ வீடு எதுவும் இல்லாமல் இருக்கிறோம். உங்களால் இந்த குழந்தைக்கு இங்கேயும் படிப்பு இல்லாமல் இருக்குது. உங்களால் முடிஞ்ச இந்த குழந்தைக்கு இன்னும் இந்த குழந்தைக்கு இன்னும் இன்ஜெக்ஷன், இன்னும் கிட்னி ப்ராப்ளம் சரியாகலை. இதுவரை 4 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இது இன்னும் ஊசி மற்றும் டேப்லெட் இது 2த்துக்கு எங்களால் செலவு பண்ண முடியல. எங்களுக்கு வருமானம் இல்லை. எனக்கு கண்ணு தெரியாது, மாற்றுத்திறனாளி. எங்களுக்கு 2 கண்ணுமே தெரியாது. எந்த வேலை வாய்ப்பும் இல்லை. இப்போதைக்கு ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம். ஆனால் இங்கே வெளியில் மருந்து எழுதி கொடுத்தாங்க. அந்த மருந்து வாங்கிறதுக்கு அவங்கள்ட்ட பைசா இல்லை. நாங்கள் இப்போ எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, சொந்த நிலம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, சொந்த நிலம் எதுவுமே இல்லை. இப்போதைக்கு ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் தங்கி பிளாட்ஃபாரத்தோடு தங்கியிருக்கோம். எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி, மருந்து மாத்திரை வாங்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி. இந்த குழந்தைக்கு படிப்பு ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு எங்களால் முடியல. என் வயசு 6 வயசு. எங்களால் இப்போத்துக்கு எந்த ஒரு முடிவும் பண்ண முடியாமல் இப்போ பிளாட்ஃபாரத்தில் படுத்து இருக்கோம். இப்போ உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி. Mm-hmm.